guys, நான் எங்க இருக்கிறது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். லாஸ்ட் வீடியோ நீங்க கோயம்புத்தூர் பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு நான் டைரக்டா தேனி மாவட்டம் ஆண்டிப்பேட்டைக்கு வந்துட்டேன். அங்கேருந்து நெக்ஸ்ட் ராமநாதபுரத்துக்கு வந்த பிறகு 17ஆம் தேதி இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ இந்த டயத்தை வச்சு நம்ம அந்த பழைய போட் மெயிலுன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் சென்னை டு ராமநாதபுரத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக போக கிடையாது. அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். போட் மெயிலுக்கு அடுத்து கிளம்புற சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் அமைய போகுது. ஸோ 9:30க்கு தான் ட்ரெயின் வரும். ஏன்னா 9:20க்கு வர வேண்டியது ஒரு எக்ஸ்பெக்ட் டைம் அதுலேயே போட்டிருந்தாங்க. நான் அங்கே போர்டில் பார்த்துட்டு தான் சொன்னேன். ஸோ நம்ம அந்த ட்ரெயின் வந்த பிறகு வீடியோஸ்லாம் எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இன்னமும் டைம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே புரியல. டீசல் இன்ஜினை வச்சு புல் பண்ணணும்னு நினச்சா இது எலக்ட்ரிக் இன்ஜினை வச்சு புல் பண்ணுது. எனக்கும் ஒன்றும் புரியலை. சரி, நமக்கு எந்த லோக்கல் வருதுன்னு பார்த்த பிறகு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க, ட்ரெயின் வந்ததும் அதோட என்ட்ரி இதை பார்க்கலாம். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து சேது எக்ஸ்பிரஸ்ஸு ஃபஸ்ட் டைமே அதுதான். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். அந்த ட்ரெயின் வர வெயிட் பண்ணணும். அண்டு நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் ட்ராவல் பண்ணுற கோச் வந்து S2, அதாவது லாஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏசி கோச்சஸ் வரும். அந்த ட்ரெயின்லேயே ஏசி கோச்சஸ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீப்பர் S7 வந்துச்சு. ஸோ அதனால் இந்த தடவை S2 தான் நமக்கு கிடச்சிருக்கு. RAC தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நார்மலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் RACயாக மாறிடுச்சு. திடீர்னு மாறினதுனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அதனால சரி RACயே ட்ராவல் பண்ணிக்கலான்னு. ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் RAC. சரி, ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டட் டைம் 9:30 தான் போட்டிருக்கு. ட்ரெயினோட ஷெட்யூல் பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும். நான் ஷெட்யூல் பார்த்து வீடியோ சொல்கிறேன். அண்ட் நான் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேன். இதோ பாருங்க, இந்த சைட்லேருந்து வர்றது தான் எலக்ட்ரிஃபையாக வருது. இந்த பக்கம் தான் ராமநாதபுரமா. ஸோ நம்ம நார்த் சைட் போகிறோம். அது சவுத் சைட் போகுது. நம்ம நார்த் சைட் போகிறோம். நான் அதுதான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால சொல்லிட்டேன். போன ட்ரெயின்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்த் சைட்லேருந்து தான் வருது. நார்த் சைடுன்னு சொல்ல முடியாது, சென்னை இருக்கிற சைடு நார்த்து. ஸோ அதனால தான் சொன்னேன். டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட போகுது. இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கு. அது வந்து மதுரை ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ். இல்ல சாரி, மதுரை அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். இது WDG இல்ல, WDP 4D GOC பொன்மலை லோகோ ஷெட். நான் இந்த ட்ரெயினை காமிச்சிருப்பேன். ஸோ அந்த இன்ஜின் இப்போ டீகபிள் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இன்ஜினை மாட்டி இன்ஜினை ரிவர்சல் கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் திருப்பி வந்த வழியிலேயே திருப்பி போகணுமா. ஸோ அதனால அந்த இன்ஜின் பேக்ல போய் போகும். ட்ரெயின் வந்துருச்சு. நான் இன்ஜின் ஷாட் தான் கவர் பண்றேன். அங்க திருச்சிராப்பள்ளியில முடிச்சிருந்தா அங்க இருந்து லோகோ சேஞ்ச்.
1:15 வரை இந்த வண்டி ரீச் பண்ணுது. அதுவும் டீசல் இன்ஜின். இந்த WDP 4Dன்னா அள்ளு GOC லோகோ சேர்த்ததுனால அது செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ணுது. இப்போ கூட ஓவர் ஸ்பீடு மாதிரி தான் இந்த இன்ஜினுக்கு 110 தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கோச்சோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 110 தான் கொடுத்துருக்கா. அதனால தான் இது ஹை ஸ்பீட் போல. ஸோ நான் திருச்சியில் முடிச்சுட்டு இருந்தேன்னா அந்த லோக்கோ செஞ்சு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் காட்டுறேன். ரொம்ப சவுண்டாக இருக்கீங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். நீ தூங்க போகிறன்னு தானடா சொன்னேன். எங்கே தூங்கவே இல்லை நினச்சிட்ருப்பீங்க. பட் நான் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். சென்னைக்குள்ளே வர வரைக்கும் தூங்காமல் இருக்கணும்னு. அதுக்காகவும் லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட தூங்கலாம். தூங்கணும்லாம் கிடையாது. ஐயோ பாப்பா என்ன ஸ்பீடு! இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற மனுஷனே நம்ப மாட்டானே. சரி, அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம கூட இன்னொரு விளாகரும் வராரு. அவர் தான் த மிஸ்டர் ஏலியன். மிஸ்டர் ஏலியன் சொன்னது ஏலியன்லாம் நினச்சிடாதீங்க. அவரும் ஒரு யூடியூபர். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வெற்றிகரமாக நம்ம சென்னை டெஸ்டினேஷன் அடைஞ்சாச்சு. இன்னும் ஊருக்கு போகல. இந்த இடத்துல தான் இருக்கோம். அதுவும் கொஞ்சம் ட்ரெயின் டிலேவாக தான் வந்திருக்கு. ஆனால் என்ன செம்ம ஃபாஸ்ட்டாக தான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு இதில் மிஸ்டர் ஏலியன்னு சொல்லிப்பேன். அதோட என்னோட தம்பி தான் இவன். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரித்துல். அதை நான் என் சேனல்லே சொல்லியிருக்கேன். சரி, இப்போ ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. என்னால் திருச்சிராப்பள்ளியில் லோக்கோ ஷாட்ஸ் கவர் பண்ண முடியல. சரி, ட்ரெயின் கிளம்பிருச்சு. நம்ம இங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு தான் வீடியோ எண்டாக போகுது. ஸோ அந்த லோக்கல் ட்ரெயின் எங்கே நிற்கிதுன்னு பார்த்து அங்கே ஏறணும். ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். 5 மணிக்கு இப்போ வெயில், 6 மணிக்கு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 5 மணிக்கே நல்லா விடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு தான் நல்லாவே விடிஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட லோக்கல் ட்ரெயின் எங்கே நிற்கிதுன்னு பார்க்கலாம். நம்மளோடதுன்னு இல்லை, சென்னை பீச்சுக்கு நடுவில் இருக்கிறவங்களோடது. நம்ம வந்த லோக்கல் ட்ரெயின் இதுதான். இதோட நம்ம ட்ராவல் முடிவுக்கு வருது. ஸோ ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் வராது. ஒரு வீடியோலேயே நான் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பேன். ஸோ இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.